சென்னை அண்ணா பல்கலைக்கழக கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவர் ராஜா அண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். மேற்படி புகாரில் மாணவி தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் பின்புறம் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்தியதாகவும் பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய நண்பரை தாக்கிவிட்டு தன்னை பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாக மாணவி காவல் நிலையத்தில் 24ஆம் தேதி புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் பேரில் தான் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில் ஆரியபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினருடன் வழக்கை தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள் புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை உயர் அலுவலர்கள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறையினருக்கு விசாரணை முழு ஒத்துழைப்பும் அளித்து வருகிறது. இது இருந்தாலும் கூட பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது. இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுதாரணமாக உள்ளது எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அலுவலகம் தெரிவித்ததாகவும் இது தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பிரகாஷ் அதாவது பதிவாளர் அவர்கள் இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது தற்சமயம் சம்பவத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக மிக முக்கிய அறிக்கையாக பார்க்கப்படுகிறது.